வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெண்டைக்காயை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கடுகு, வெந்தயம், 4 மிளகு, 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன், 5 பல் பூண்டு. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.